வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் வாக்கில் இனிமை வேண்டும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஹவு டு ஸ்பீக் பொலைட்லி என்ற கான்செப்டில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சில நேரத்தில் பிள்ளைங்கள்கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டால் எல்லா பழக்க வழக்கங்களையும் சிறு பிள்ளைங்கள்லேருந்தே நம்ம ஆரம்பிக்க முடியும். அப்போது எது சொல்லணுமோ அதெல்லாம் என்ன பண்ணணும், பொலைட்டாக கேட்கணும். அம்மாட்ட டாமினேட் பண்ணுற மாதிரி அடம் பிடிக்கிற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கணும். இந்த கான்வர்சேஷனில் என்ன மாதிரி பிஹேவியரெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும்னு சொன்னால், பொலைட்டாக பேசுகிறதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். கேட்குறத நம்ம என்ன செய்யலாம், அது வரைக்கும் எப்போ கேட்கணுமோ அது வரைக்கும் டைம் காத்துன்னு இருக்கலாம். நம்ம கூப்பிட்டு அம்மா என்னன்னு கேட்கல, ப்ராபப்ளி அம்மாட்ட கையிலேருந்து கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் கிச்சன்லேருந்து வெளியில் வர முடியலன்னா வர வரைக்கும் கூட்டுண்டே இருக்க வேண்டாம். நம்மளே என்ன செய்யலாம், எழுந்து போய் அம்மாட்ட விஷயத்த சொல்லிட்டு வரலாம். ஒன்று. அப்புறம் டிலே இன் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. என்ன, இப்போ நம்ம கேட்குறோம், நவ் இட் இஸ் அரௌண்ட் 6 o'clock ஆகுது அப்படின்னா 6 o'clock ஒரு வேலையை கேட்குறோன்னா அம்மா சொல்லுவாங்க, ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இந்த கையில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், யூ நீட் நாட் பெஸ்டர் ஹர். வாங்கி கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்கிறதோ உடனே கொடுன்னு கேட்குறது இல்லாமல் கரெக்டாக அந்த 20 நிமிஷத்துக்கு நம்ம காத்துட்ருக்கலாம். 20 நிமிஷம் ஆனோடனே அம்மா 20 minutes தாண்டி எடுத்து இப்போ எனக்கு பாக்கியம் முடிச்சு கொடுங்கோ அப்படின்னு அம்மாட்ட கேட்கலாம். பாட்டிக்கிட்டையும் அப்படி கேட்கலாம். எல்லாருக்கிட்டையும் பிள்ளைங்களுக்கு சலுகை உண்டு தான். ஆனால் சலுகைக்கு நடுவில் ரிக்குயர்மெண்ட்ஸ்ன்னு சொன்னால் தேவைகளை கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்து வாங்கணும் அப்படின்ற அந்த பழக்கத்தை நம்ம முதல்லையே கற்றுக் கொடுக்கலாம். அதுக்கு கற்றுக் கொடுக்கும்பொழுது அதுபோல் பழக்கம் பண்ணலாம். நாமளும் அந்த போல் தாய் தகப்பனோ வீட்டில் இன்னும் யார் அத்தை பாட்டி மாமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களும் அதுபோல் தனக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னால் அந்த டைம் வர வரைக்கும் காத்துன்னு இருக்குது. யூ நீட் நாட் ஹேவ் இட் இம்மீடியட்டாக ஒரு இம்பல்சிவாக அந்த பிஹேவியரை நம்ம உடனே வேணும் அப்படின்றத காட்டிலும் யூ கேன் வெயிட் ஃபார் இட். ஒரு டிசைன் போடணும், ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், அதாவது ஒரு கலர் அடிக்கிறோம், கலர் பண்ணுறோம் சில ட்ராயிங்க்கெலாம் அப்படின்னா அந்த கலர் பண்ணுறது எப்படி இருக்கணும், அந்த கலர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் இல்லை, கம்ப்ளீஷன் வர வரைக்கும் அது பொறுமையாக இருக்கணும். ஸோ அந்த பேஷன்ஸுன்ற வார்த்தையை வளர்த்துக்கிட்டா நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக பேசுறதுக்கு வரும். இனிமையாக பேசுறது ஒன்று, பொறுமையாக பேசுறது ஒன்று. ஒரு விஷயத்தில் இருக்க ஒரு 10 அது எப்படி நம்ம பழக்கப்படுத்த முடியும், ஒரு 10-15 ஐட்டம் ஒன்றுத்தில் இருக்குது அப்படின்னா அதில் என்னெல்லாம் பார்த்த அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு கேட்கலாம். ஒரு டிசைன் பண்ணி தரோம் அப்படின்னா அந்த டிசைனில் என்னெல்லாம் பார்க்கறது, வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் யூ கேன் ஏபிள் டு பர்சீவ், வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் யூ கேன் ஹாவ், அது உடனே இமீடியட்டில் பார்த்த உடனே அதில் உனக்கு மனசில் என்னெல்லாம் வருது அப்படின்னு அந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்களையும் அப்படி பொறுமையாக பார்க்கறதுக்கு பழக்கப்படுத்தினா ஒரு நிறைய விஷயம் இருக்குது, ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதில் பொறுமையாக பார்க்கறது அப்படின்ற அந்த பழக்கம் வரும். இது இப்போ இன்றைக்கி சாயந்தரம் சொல்லி கொடுத்துருக்குறோம், நாளை காலையிலேயே இந்த பழக்கம் வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, வராது கூட. ஆனால் இன்ஸ்டட் யூ கேன் மேக் திஸ் ஆஸ் அ ஹேபிட், யூ கேன் மேக் திஸ் ஆஸ் எ ஹேபிட். தொடர்ந்து அதை நம்ம பழக்கப்படுத்திகிட்டே இருந்தால் இப்படி தான் ஒரு செக் பண்ணணும் அப்படின்னா அதை தொடர்ந்து அதை நம்ம பழக்கப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது பழக்கப்படுத்தும் போது ஓவர் த பீரியட் அதுபோல் ஒரு பழக்கம் வரும். இதை எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கலாம், இந்த பழக்கத்தை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், பொறுமையாக இருக்கிறதுக்கு தெரிஞ்சாதான் பொறுமையாக பேச முடியும், பொறுமையாக பார்க்கறதுக்கு தெரிஞ்சாதான் பொறுமையாக சில வேலைகளை செய்திட முடியும். அப்போ அது பேஷன்ஸ் அப்படின்றது, வாக்கில் இனிமை வேண்டும் என்கின்ற வார்த்தைக்கு முதல்ல என்ன வேணும், பேஷன்ஸ்ன்றது வேணும். அப்போ அந்த பேஷன்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொன்னால், ஒரு மேப் புக் இருக்கும், அட்லஸ்ன்னு ஒன்று இருக்கும் நம்ம கையில். நம்ம பிள்ளைங்களாம் இப்போ வச்சுருக்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு அட்லஸ் இருக்கும். அட்லஸில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் நம்ம தாய் திருநாடு அப்படின்னு சொன்னால் தாய் திருநாடோட மேப்பை பார்த்துட்டு அதில் முக்கியமான ஒரு சில ஊர் பேரெல்லாம் சொல்லி அது எங்கே இருக்குது அப்படின்னு பிள்ளைங்களை கண்டுபிடிக்க சொல்லலாம். ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும், முதல்ல கூர்ந்து கவனிக்கணும். பொறுமையாக அந்த மேப்பை, அட்லஸோட அந்த ஒரு மேப்பை அது பார்க்கலாம். அட்லஸ்ன்றது என்ன, உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இருக்கிற அந்தந்த ஊரோட அந்த ஃபிசிக்கல் கண்டிஷன், அப்புறம் பொலிட்டிக்கல் அமைப்பு, அது எல்லாத்தையும் அரசியல் அமைப்பில் எத்தனை ஸ்டேட்ஸ் அங்கே இருக்குது, அப்புறம் என்ன தெரியுமா, இயற்கை வளம் எப்படியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு நாட்டுக்கும் காட்டி தரக்கூடிய ஒரு பெரிய புஸ்தகம் தான் அது அட்லஸு. அது நம்ம தாய் திருநாட்டில் ஒரு தாய் திருநாட்டிலையும் எங்கே இருக்குது, ஒரு ஸ்டேட்டில் என்னெல்லாம் கிடைக்கிறது, நாம் எந்த ஸ்டேட்டில் இருக்கோம், நம்ம இருக்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படிலாம் கண்டுபிடிச்சி சொன்னால்
அந்த அட்லஸில் பார்க்கறதுக்கு பொறுமை வந்தாலே நம்மளுக்கு பேஷன்ஸ்ன்றது வந்து ஒரு 50% தானாக வந்துடும். அப்புறம் சிலவங்க பேசும்பொழுது கவனிச்சுடு, என்ன சொல்கிறாங்கன்னு கவனிச்சுட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த கூர்ந்து கவனிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து என்ன பொறுமையாக பார்க்கறதுக்கு வரும். பொறுமையாக பார்த்தா தான் அந்த பர்செப்ஷனில் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒரு லைனில் கரெக்டாக பார்த்துட்டு வந்தால் தான் நம்மளுக்கு என்ன வரும், இனிமையாக பேசுவதற்கு வரும். ஏன்னா செய்திகளை சேகரிச்சுக்கிறோம், ஆனால் சொல்லும்போது அதை பொலைட்டாக சொல்லணும்ல, வேக வேகமாக சொல்கிறது, அப்புறம் வந்து பெரியவங்கள சின்னவங்க பார்க்காம வயசு வித்தியாசம் பார்க்காம தவறாக பேசுறது அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த பழக்கத்தை நம்ம ஒரு ஸ்கூல் போகிற நாள்லேருந்து early childhoodலேருந்து முள்ள வளர்த்துட்டா அப்போ அது நம்மளுக்கு என்ன செய்யும், சிறப்பான அந்த பழக்க வழக்கங்களை நம்ம தொடர்ந்து வளர்த்துக்க முடியும். இட் ஹஸ் டு பி எல்லா பழக்கமுமே ஓவர் த பீரியட் வளர்ந்தாதான் அது நம்மளுக்கு வந்து ஒரு என்ன கொடுக்கும், ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கும். கற்றுக்கும் பொழுதே கிரெடிட்ஸ் கிடைக்காது. இது வந்து அந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் அந்த டிராயிங் போடுறது கூட முதல் நாள் அன்றைக்கி இப்போ ஆரம்பித்தோடனே சூப்பரான ஒரு கப்பு அண்ட் சாசர் அப்படியே ஒரு தேவதை போல் வரையறதுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எப்படி பார்ட் வைஸ் ஹோல் அது மாதிரி சின்ன சின்ன பார்ட்டு சின்ன சின்னதாக வரையறதுக்கு எப்படி கற்றுக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே அது பெரிய அளவில் சிறப்பாக வித் ஷேட்ஸ் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் வரையறதுக்கு தெரியும். ஆனால் இது ஒரு சின்ன ட்ரைவியல் திங்ஸ் தான். ஆனால் இது ட்ரைவியல் இல்லை, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் யுவர் ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன். அதாவது காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு சிறப்பானதாக அமையும். இனிமையாக பேசுவதற்கு கூட சிறப்பான புரிதல் அத்தியாவசியம். சிறப்பான புரிதல் இருந்த பிறகு தான் நம்மளோட என்ன பண்ணும், டோன் வந்து பொலைட்டாக இருக்கும். அவசரப்பட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியல அதனால் அதை அவசரப்பட்டு சொல்கிறத காட்டிலும் அதை பொறுமையாக சொல்லி பார்த்து நம்மளுக்கு இதெல்லாம் தெரியல, வி ஆர் சப்போஸ் டு கரெக்ட் அவர் செல்ஃப் அப்படின்றது புரிய வரும். கரெக்ஷன் இல்லாமல் எந்த லைஃப்பும் மேலுக்கு வர முடியாது அப்படின்றது இது காமன் ஃபேக்டர். எல்லா வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இது தெரியும். ஆனால் கரெக்ஷனுக்கு ரெடியாக இருந்தால் தானே அதை நம்மளோட பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் கூர்ந்து கவனித்தல், பொறுமையாக கவனித்தல் எல்லாமே என்ன செய்யும், இந்த பர்செப்ஷன் லெவலை அதிகப்படுத்தும். சிறப்பான விஷயங்களை பர்செப்ஷனில் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, அதுக்கு சொல்லக்கூடிய பதிலும் பொறுமையானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.